என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th யூனிட்ல இருக்கக்கூடிய லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிற டாப்பிக்னுடைய பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா dy by dx plus py equal to q. இந்த ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு இருக்கணும். இதில் தான் இந்த ஃபார்மில் தான் நம்மளுக்கு இருக்கும். இதுனா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நான் எழுதியிருக்கிற ஃபார்முலா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். இதில் தான் எழுதியிருக்கேன். அதாவது ஒய்ங்கிற ஃபார்ம், அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். இங்கே ஒய் வந்ததுன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஒய் வரணும், இங்கேயும் ஒய் வரணும். dy by dx plus py equal to q. இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. இந்த ஃபார்ம் எதனுடையது? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு டைப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டைப்பு தான். இப்போ இந்த டைப்பில் என்னன்னா எப்போ நம்ம இதை யூஸ் பண்ண முடியும்னா dy by dx கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். இதுக்கு முன்னாடி பாருங்கள் எதுவுமே இல்லை. dy by dx கோஎஃபிஷியன்ட்னா கெழுக்கள். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னா 1. அப்போ 1 இருக்கணும். அதே மாதிரி ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் பியினுடைய வேல்யூ. ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் கியூனுடைய வேல்யூ. புரியுதாமா? ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பியினுடைய வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் கியூனுடைய வேல்யூ. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இது என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன்? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். ஒய்னால தான் இது எழுதியிருக்கேன். அப்போ சார் லீனியர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லீனியர்னா என்னன்னா, அதாவது ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஒய்யினுடைய பவரும் 1 இருக்கணும். அடுத்து dy by dx எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதனுடைய பவரும் 1 இருக்கணும். அது எப்படி? ஒய்யினுடைய பவரும் 1, dy by dx பவர் 1 இருந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? லீனியர்னு சொல்லலாம். பவர் 1 இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம்? லீனியர்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், dy by dx பவரும் 1 தான், ஒய்யினுடைய பவர் 1 தான். அதனால் இது என்னன்னு சொல்லலாம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பியும் கியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேர் பி அண்டு கியூ ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. அப்போ பிங்கிறது பார்த்தீங்கன்னா பியும் கியூ பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் தான் வரும். இப்போ பி எந்த சம் கொடுத்தாலும் பி பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் தான் வரும். கியூங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் தான் வரும். சரிங்களா? அது சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ பி எப்படி இருக்குது? எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. கியூங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு உண்டான இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கும்போது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லலாம், இல்லைன்னா ரெக்வயர்டு சொல்யூஷன் சொல்லலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா ஒய் இன்ட்டு ஐஎஃப். ஐஎஃப்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதாவது ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதாவது கியூ நம்மளுக்கு பாருங்கள், இங்கே கியூ இருக்குங்களா, இந்த கியூங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் வரும். அப்போ இங்கே கியூ எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் வர்றதுனால இங்கே என்ன கொடுக்குறோம்? நம்ம டிஎக்ஸ் கொடுக்குறோம். கடைசியில் ப்ளஸ் சி. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. சார் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஷார்ட் ஃபார்ம் நம்ம ஐஎஃப்ங்கிறோம். இன்டகிரேட்டிங்குடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ, ஃபேக்டருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப். இதை தான் ஐஎஃப்னு எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ இன்டகிரேட் ஐஎஃப்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ ஐஎஃப் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். பவரில் இன்டகிரல், இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. புரியுதுங்களா? ஐஎஃப் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். இப்போ இதே அதாவது இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் புக்கில் நம்மளுக்கு இப்படி கூட கொடுத்துருக்கலாம். ஒய் இன்ட்டு இந்த ஐஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஐஎஃப்க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். ஏன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இங்கே ஐஎஃப் இருக்குங்களா, ஐஎஃப்க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். இந்த டிஎக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது, டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? இப்போ புக்கில் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎஃப்ங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதாவது இப்படி எழுதுனால கரெக்டு தான், அல்லது இந்த ஃபார்முலாவை தான் நான் என்ன இப்படி எழுதியிருக்கேன், ஐஎஃப்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போது எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான். இது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்னா இந்த அடுத்த செகண்டாக நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ இதை ஈஸியாக அமைச்சிருக்கு பாருங்கள். இன்னொரு தடவை சொல்லித்தரேன். அதாவது என்னென்னா இந்த ஜென்ரல் சொல்யூஷனை ஈஸியாக அமைச்சிருக்கு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் இன்ட்டு ஐஎஃப், அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்துக்கலாம்.
அடுத்து y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மாதிரி q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதாவது இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க ஐஎஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துருங்க ஐக்யூன்னு ஞாபகம் வச்சுங்க ஐக்யூக்கு பதிலாக ஒய்க்யூ ஐஎஃப்னு கொடுத்துருங்க ஐக்யூன்னு ஞாபகம் வச்சுங்க ஐக்யூக்கு பதிலாக ஒய்க்யூன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கிட்டு இன்டர்வல் வந்தால் இங்கே டிஎக்ஸ்னு வரும் ஞாபகம் வச்சுங்க எப்படி இன்டர்வல் வந்தால் டிஎக்ஸ்னு வரும் ஞாபகம் வச்சுங்க கடைசியில் ப்ளஸ் சி கொடுத்துருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் இல்லை ரெக்வயர்டு சொல்யூஷன் சரிங்களா அப்போ ஐஎஃப்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா வந்து என்னன்னா தரவு பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு தான் நம்ம ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்